بسم الله الرحمن الرحيم. وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. நான் உங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரத் தரும் படிப்பினைகள் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். நபியின் ஹிஜ்ரத் வரலாற்றே நமக்கு பல 100 படிப்பினைகளை தருகிறது. அதில் ஒன்றுதான் அழகிய நட்பின் அவசியம். ஹிஜ்ரத் வரலாற்றை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்கள் கண்களில் கண்ணீர் சிந்தாமல் நீங்கள் அதை முடிக்கவே முடியாது. நபித்தோழர்களும் அதிலும் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழகிய நட்பின் இலக்கணமாக இருக்கிறார்கள். மௌலானா ரூமி அழகிய ஓமை கூறுவார். ஒரு கண்ணாடி முன்னால் அபூபக்கர் நின்றால் கண்ணாடி உள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவார்கள். கண்ணாடி முன்னால் நபி அவர்கள் நின்றால் உள்ளே அபூபக்கர் தெரிவார் என இருவரின் நட்பிற்கும் ஓமை கூறுவார். மற்ற நபி தோழர்களுக்கு ஹிஜ்ரத்தின் உரிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் தாமதிக்க சொல்கிறார். காரணம் நபி அவர்களோடு அவர்களின் பயணம் அமைய வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எனக்காக காத்திருக்க கூடாது என்பதற்காக பல இரவுகள் தன் வீட்டின் கதவை தாளிடாமல் உறங்க சொல்வார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சவர் குகையில் நபி ஆண்டு உறக்கத்தில் இருந்தபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மடியில் இருந்தபோது ஒரு ஓட்டை வழியாக பாம்பு வர அதை தன் கையால் மறைத்து நபியின் உறக்கத்திற்கு எந்த இடைஞ்சலும் வரவிடக் கூடாது என்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்க முற்பட்டவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற பல படிப்பினங்களை கற்றுத் தருகிறது ஹிஜ்ரத் பயணம். இன்று நாம் நண்பர்களை தேர்வு செய்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தீய நட்பு நம்மை அழித்துவிடும், நல்ல நட்பே நம்மை வாழ வைக்கும். நம்மளுக்கு அல்லாஹ் நல்ல நண்பர்களை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.